வணக்கம். நான் சாமானியன் பொன்பாண்டி. எனக்கு பார்த்துக்கோங்க மக்களே, ரொம்ப காலமாக ஒரு சந்தேகமே இருக்குது. எப்படிடா வெறும் 10,000 பேர் ஆங்கிலேயர்கள் நமது பாரத திருநாட்டை அடிமைப்படுத்தினாங்கங்கிறது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அந்த வியப்பு இன்னைக்கு தெளிவாயிடுச்சுங்க. எப்படி நீங்கள் கேட்கலாம்? ஆமாங்க, வைகோ மாதிரி ஒரு ஆள் ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், 300 கோடி பேர் மக்கள் தொகை இருந்த நாட்டை கூட வெறும் 10,000 பேரை வச்சு அடிமைப்படுத்திடலாம். எப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா? 4.5 வருஷமா ஐயா தூங்கியிருந்தார் போல, மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணாமல். அங்கங்கே மது, இப்போ எங்கே பார்த்தாலும் மது தான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மது ஒழிக்க கிளம்பிட்டார். என்ன பாருங்கள், வரும்போது 2026 தேர்தல் வரப்போகுது. அவருக்கு பெட்டியும் ஏதாவது கொடுத்தா தான் மக்கள் ஏதாவது பாருங்கள். நம்மளை இன்னும் முட்டாளவே ஆக்கியிருக்காங்க, நினச்சிருக்காங்க பாருங்கள் மக்களே. நம்ம தமிழனை முட்டாளாக ஆக்கி நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மது ஒழிக்க போகிறாரு. 4 மாதம் கழிச்சு மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா அவர் பெட்டியை வாங்கிட்டு அங்கிட்டு 2 பண்ணை வீடு கட்ட போயிடுவார். அப்போ பார்த்துக்கோங்க, மானத்தோட கூட வாழ்ந்துடலாம், பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துடலாங்க. ஆனால் வைக்கோ மாதிரி நீங்கள் வாழ்ந்துடாங்க தயவு செய்து. அந்த மாதிரி மனுஷனோட தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஆளுங்களால தான் பாருங்க கேவலம் கேடுக மனித பிறவிலேயே மிகவும் கேடுகட்ட பிறவி யாருன்னா நான் சொல்லுவேன் ஐயா வைகோ மட்டும்தான். ஏன்னு கேளுங்களேன், இவரை மாதிரி பிறவியில் இருந்து என்னங்க செய்ய போகுது? பெட்டி வாங்கிட்டு யாருக்கும் லாபம் இல்லை. 4.5 வருஷம் கோமாவில் மனுஷன் கிடந்தான், இல்லை சுடுகாட்டில் கிடந்தானா? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் பார்த்துட்டு நாங்கள் மது ஒழிக்க கிளம்புறோம், போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னா, அப்போ நம்மள இன்னும் பைத்தியக்காரனே நினச்சிருக்காங்க. அப்போ மக்கள், எனக்கு இருக்க சந்தேகம் உங்களுக்கு அந்த கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். வருகிற 2026 தேர்தலில் நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஓகேங்களா? வணக்கம்.